இதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியது நிச்சயமாக ஆட்டி படைக்கக்கூடியது வந்து பாரதிய ஜனதா கட்சி. அதாவது ஏற்கனவே கொடுத்த தனிநபர் நீதிபதியினுடைய உத்தரவு செல்லாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொல்லும் போது எல்லாமே இந்த அழிச்சு குளிச்சுன்னு சொல்லி மீண்டும் ஆரம்பிக்கணும். சென்சார் போர்டு நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த நோட்டீஸுக்கு இவங்க பதில் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அவங்க படத்துல இதை கட் பண்ணணும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை கட் பண்ணணும், கட் பண்ணலன்னாக்கி அதுக்கு அப்பீல் கொடுக்கணும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, விஜய் வந்து ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டார். அரசியலுக்கு நான் வாரேன்றதை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாலே இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு அதன் பிறகு நான் வந்து அரசியல்ல நேரடியாக இறங்குறேன்னு இருந்தா அது வந்து அவருக்கு பெரிய பலனாக இருந்தது. அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கு வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு சினிமா எடுக்கிறது என்பது அது ஒரு சரியான அணுகுமுறையாகவே தெரியும். பாஜக தான் இதுக்கு காரணம், மோடி தான் இதுக்கு காரணம், அமித்ஷா தான் இதுக்கு காரணம், அதனால நாங்கள் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம், கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் கூட. ஆனா அதுக்கு அந்த தைரியம் அவருக்கு இருக்கா? அன்றைக்கு ஊடகங்கள்ல வந்தது அவர் போய் ஜெயலலிதாட்ட முட்டி போட்டுட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி. இப்ப அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்ப எப்படி முடிவெடுக்கிறது யாருன்றது பொறுத்திருப்பாங்க. இப்ப இதை வந்து அவர் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்த முயற்சி செய்யணும். அவர் கூட இருக்கக்கூடிய சிலர் எல்லாம் முட்டாள்தனமாக திமுகவை குறை சொல்லிட்டு கூட்டணிக்கு நேரடியாக வரணும்னு சொல்லலாம், இல்லைன்னு சொன்னா மறைமுகமாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா சில சீட்டுகளில் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கணும்னு சொல்லலாம், இல்லை நீங்க உங்க தலைமையில கொஞ்சம் கூட ஆட்களை சேருங்க, சேர்த்துட்டு வாக்குகளை பிரிச்சிங்கன்னா வந்து வாக்கு எப்படி பிரியுதோ அதுக்கு அடிப்படையில தேர்தல் முடிவுகள் மாறும். இப்படியெல்லாம் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குங்க, அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 அணியாக பிரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சென்சார் சர்டிபிகேட் சம்பந்தமான இந்த விவகாரத்துல 21ஆம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறது டிவிஷன் பெஞ்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு தலைமை நீதியரசர் இப்படிப்பட்ட ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். நம்ம பார்த்துட்டு வர்றோம். எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது சென்சார் போர்டு அப்பீலுக்கு போகுதுன்னும் போதே எனக்கு வந்து அந்த சந்தேகம் இருந்தது. இதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடியது நிச்சயமாக ஆட்டி படைக்கக்கூடியது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். அப்போ இந்த கேஸை மாத்தி வைக்கிறது இப்போதைக்கு வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, அதாவது ஏற்கனவே கொடுத்த தனிநபர் நீதிபதியினுடைய உத்தரவு செல்லாதுன்னு சொல்லியாச்சுன்னு சொல்லும் போது எல்லாமே இந்த அழிச்சு குளிச்சுன்னு சொல்லி மீண்டும் ஆரம்பிக்கணும். சென்சார் போர்டு நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த நோட்டீஸுக்கு இவங்க பதில் கொடுக்கணும். அதுக்கு பிறகு அவங்க படத்துல இதை கட் பண்ணணும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை கட் பண்ணணும், கட் பண்ணலன்னாக்கி அதுக்கு அப்பீல் கொடுக்கணும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, தேர்தல் அனௌன்ஸ் பண்றது வரைக்கும் இந்த படம் வராமல் இருக்கும். படம் வரணும்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஏதாவது ஒரு விதத்துல கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு அனுமதிப்பாங்க. வெளியிடுறதுக்கு அனுமதிக்கும் போது கூட அவங்களுக்கு எதிராக ஏதாவது எங்கேயாவது சின்ன கருத்து இருந்ததுன்னா கூட அதை கட் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டாரு. இது முன்கூட்டியே திட்டமிடாதல் கொடுத்த ஒரு பிரச்சனை. கொஞ்சம் அட்வான்ஸாவே போய் அவரு முன்னாலே முடிவு பண்ணிட்டார் இல்லையா அரசியலுக்கு வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அந்த அரசியலுக்கு நான் வாரேன்றதை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாலே இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நான் வந்து அரசியல்ல நேரடியாக இறங்குறேன்னு சொல்லியிருந்தா அது வந்து அவருக்கு பெரிய பலனாக இருந்தது. சோ விஜய் அவர்கள் இதை வைத்து ஒரு வாக்கு அறுவடை ஒரு அரசியலை செய்யலாம் என்று முற்பட்டிருக்கிறார். இப்பொழுது சென்சார் போர்டு, அதாவது மத்திய பிஜேபி அரசு இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு விஜயை செக் வைத்திருக்கிறது, தன்னுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாமா?
கூட்டணிக்கு நேரடியாக வரணும்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா மறைமுகமாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா சில சீட்டுகள்ல மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கிடுவோம்னு சொல்லலாம். இல்ல நீங்க உங்க தலைமையில கொஞ்சம் கூட ஆட்களை சேருங்க, சேர்த்துட்டு வாக்குகளை பிரிச்சீங்கன்னா இங்க வந்து வாக்கு எப்படி பிரியுதோ அதுக்கு அடிப்படையில தேர்தல் முடிவுகள் மாறும். ஓகே. ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க, இவர் ஓபிஎஸ் போயிடுவாரு, டிடி தினகரன் அவர்கிட்ட போயிடுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குங்க, அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 அணியாக பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம். ஓகே. அப்படி வரும்போது அது இறுதி முடிவு வாக்காளர்கள் எப்படி தீர்மானிக்கிறார்கள்ன்றதை இப்ப நம்ம கரெக்டா கணிக்க முடியாது. அது வரும் அரித்மெட்டிக்ல இருக்காது. மக்கள் அந்த நேரத்துல எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுக்க போறார்கள் என்று அப்படி பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்படி ஒரு சூழ்ச்சியும் அப்படி ஒரு யுக்தியும் கட்டாயமாக கையாளப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுலே நேரே வந்துரு, இல்லைன்னா தனியா ஒரு கூட்டணி வச்சு. ஒரு திரைப்படம் எடுக்கும் போது முன்கூட்டியே பிளான் பண்ணிருப்பான், இது எப்போ ரிலீஸ் பண்றோம். இப்ப இது ஒரு அரசியல் படம்ன்றது எல்லாருக்கும் தெரியுது, ட்ரைலர் வெளியில வந்துருச்சு. அப்ப இதுல அரசியலுக்கு அவரை லான்ச் பண்ற மாதிரி ஒரு படம் இது. அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற மாதிரி. அது பேசிக்கா அப்ப வந்து இது வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கான படம். தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு நீங்க அதை வந்து போட முடியாதுன்னு வரும். இப்ப இவங்க என்ன செய்திருக்கணும், முன்கூட்டியே பிளான் பண்ணி படம் எடுக்கிற விஷயம், எடிட்டிங், இது எல்லாத்தையும் சீக்கிரமா முடிச்சு சென்சார் போர்டுக்கு போயிருக்கணும். இவங்களா முடிவு பண்ணி ஒரு டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு 9ஆம் தேதி ரிலீஸ், அதுக்குள்ள நீங்க எங்களுக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் இதுன்றதுனால சென்சார் போர்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, சென்சார் போர்டு இன்னைக்கு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அவங்க என்ன மாதிரி படங்களுக்கு கொடுக்கறாங்க, கேரளா ஸ்டோரின்னு சொல்லி கேரளாவில் ஒரே மத கலவரம், இனக்கலவரம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்றது, இதெல்லாம் ஈஸியா கொடுத்துட்றாங்க. ஏன்? அவங்க ஆளுங்கட்சி சொல்றது அப்படியே கேட்கக்கூடியவர்கள் தான் சென்சார் போர்டுல இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி முடிவெடுக்கும் போது நிச்சயமாக ஒன்றிய அரசுக்கு இதுல ஒரு தலையீடு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல விஜய் என்ன செய்திருக்கணும்னு சொன்னா, கொஞ்சம் முன்கூட்டியே சுதாரித்து கொண்டு இந்த மாதிரிலாம் வரணும்ன்றதை எதிர்பார்க்கணும்ல. ஒரு அரசியல் நுழையக்கூடியவருக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனைகள் வரலான்றது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்போ கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்திருந்தனாக்கி இதுக்காக காலதாமதம் என்பது ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. கடைசி நிமிஷத்துல போய் கோர்ட்ல ஒரு பணம் செலவழிச்சு அங்க ஒரு ஆர்டரை வாங்கி இப்ப அவங்க அப்பீலுக்கு போய், அவங்க நிச்சயமா அப்பீலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னால மேலிருந்து ஏதோ உத்தரவு இல்லாமல் அந்த மாதிரி போக மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாவே சரி கோர்ட்டு சொல்லிட்டு அதனால நாங்க கொடுத்துறோம்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் வாய்ப்பு. ஆனால் அது மேல்முறையீடு என்பதே ஒரு அரசியல் தலையீடு இல்லாமல் நடக்கலன்றதுதான் என்னுடைய கருத்து. அதே நேரத்துல இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதற்காகவே படம் எடுக்கிறதுன்றதும் நியாயம் இல்லை. தேர்தல்ல நீங்க போட்டி போட போறீங்கன்னு சொன்னா அதுக்கான யுக்தியும் பிரச்சாரமும் வேற. தேர்தல் இல்லாத ஒரு நேரத்துல, அரசியலுக்கு வராத நேரத்துல நீங்க நடிக்கிறது வேற. இப்ப எம்ஜிஆர் படங்கள், நிறைய படங்கள் வந்து அரசியல் கருத்தோட இருக்கும். அவர் வந்து ஒரு அரசியலை அதுல முன்வைப்பார். எப்பவுமே மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாயகன் அப்படின்னு சொல்லி இங்க ஊர்ல சொல்லுவாங்க. ஒரு படத்துல வந்து எம்ஜிஆருக்கு குத்துப்பட்டதை பார்த்துட்டு இங்க படம் பார்த்துட்டு இருந்தவன் ஒரு கத்தி எடுத்து எம்ஜிஆரை தூக்கி எறிஞ்சதாகவும் அந்த ஸ்கிரீனை, அப்பெல்லாம் ஸ்கிரீன் தானே, அந்த ஸ்கிரீனே கிழிஞ்சு போச்சுன்னு. அப்படி அவர் ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை உருவாக்கியவர் எம்ஜிஆர்.
அது அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால். இதுல வந்து நீங்க அரசியலுக்கு வர்றதுன்றத முடிவு பண்ணிட்டீங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கு வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு சினிமா எடுக்கிறது என்பது அது ஒரு சரியான அணுகுமுறையாகவே தெரியல. அதனால இதுல நிச்சயமாக ஒன்றிய அரசினுடைய ஒரு பின்புலம் இல்லாமல் இந்த மேல்முறையீடு நடந்திருக்காது. சென்சார் போர்டு இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பதற்கு அவங்களுக்கு காரணங்கள் இருக்கலாம். இதுல தோட்டமா அரசியலா இருக்கு, இது அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற ஒண்ணு நாங்க கொடுக்க விரும்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பு. ஆனா இதை விட டேஞ்சரான படம் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்களே சுட்டி காட்டீங்க. ஆமா, நிறைய. சார் இப்போ எனக்கு என்னன்னா சார், ஒரு சின்ன குறுக்கீடு, சொல்லி வச்ச மாதிரி நீங்க எல்லாம் இப்ப சொன்னீங்க என் பேட்டியில, பல பேட்டியில, இந்த கரூர் விவகாரமான இந்த கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமா சிபிஐக்கு போன பிறகு விஜய் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார் பாருங்க, ஜனவரி மாதம் வந்துருச்சு, இப்ப ஜனவரி மாதத்துல நிச்சயமா அவர் வந்து அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார், தேர்தல் சமயம், இதை வந்து துருப்புச்சீட்டாக பாரதிய ஜனதா பயன்படுத்தும் என்றெல்லாம் உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்திருந்தீர்கள். இப்பொழுது இந்த படத்திற்கு இன்று வரை சர்டிபிகேட் கிடைக்கவில்லை. அதே போல 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் அவர்கள் ஆஜராக வேண்டும் என்கிற சம்மனம் ஆல்ரெடி அனுப்பியாச்சு. அடுத்து அவர் டெல்லிக்கு போகணும், அவர் சிபிஐ விசாரணையை எதிர்கொள்ளணும், எத்தனை நாட்கள் நடக்கும், எத்தனை மணி நேரம் நடக்கும் என்ற ஒரு விவகாரம் ஒன்று இருக்கிறது. படம் 500 கோடி ஒரு நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து போட்டிருக்கிறாரு, அந்த குழுவும் இப்போ தற்போது தவிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லி வச்ச மாதிரி நடக்குது, எப்படி சார்? இது வந்து பல ஆண்டுகளாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களுடைய அணுகுமுறையை கூர்மையாக கவனிக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக அரசியல் லாபத்திற்காக யாரை வேணாலும் பயன்படுத்த தயங்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வர பாஜகவினுடைய தலைவர்களுடைய குரல் வர்றதை பார்த்துட்டீங்க இல்லையா? தமிழிசையாக இருக்கட்டும், நயனார் நாகேந்திரனாக இருக்கட்டும், என்ன சொல்றாங்க பகிரங்கமாவே, விஜய் எங்களோட கூட்டணி வச்சுக்கிறது அவருக்கு நல்லது, அப்போ நாங்க பேரம் பேசுறதுக்கு தயார் அப்படின்றது அவங்க வெளிப்படையாக சொல்லியாச்சு. அதே மாதிரி பியூஷ் கோயல் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, அவரை விமர்சிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னால வந்து ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கிறதுன்றது தெளிவாக தெரிஞ்சது. அரசியலை கூர்மையாக கவனிக்கக்கூடிய எல்லாருக்குமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கும் அப்படின்றது இப்போ தெளிவாக தெரியும். அதுல வந்து இது ஒரு கம்பசூத்திரம் இல்லை, அது வந்து தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக மாறிடுச்சு. இப்போ அவர் டெல்லிக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது, இன்றோ அல்லது நாளையோ செல்ல வேண்டும். முன்கூட்டியே சென்று அவர் விசாரணைக்கு ஆயத்தமாக வேண்டும். அதே தொடர்ந்து இப்போது நெருக்கடியிலும் இருக்கிறார். ஏற்கனவே அவர் தலைவா படத்துல எல்லாம் வந்து சரண்டர் ஆனவர் தான். பிரதமர் அப்போதைய பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட பிரதமர் மோடியை அவர் சந்தித்தார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து பாக்குறதுக்கு மணிக்கணக்கில் காத்து கிடந்தார். இப்போ இப்படிப்பட்ட நெருக்கடி கொடுக்கும் பொழுது அவர் டெல்லி போக வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. டெல்லியில் அவர் பாரதிய ஜனதா தலைவர்களையோ இல்ல அவர்களுடைய ஏஜென்ட்டுகள் யாராவது சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. விஜயினுடைய பழைய வரலாறை யோசித்து பார்த்தோம்னாக்கி நீங்க அழகாக சொன்னீங்க, எப்படி போய் மோடிகிட்ட போய் பேசினாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாட்ட காத்திருந்தது மட்டும் இல்ல, அன்றைக்கு ஊடகங்கள்ல வந்தது அவர் போய் ஜெயலலிதாட்ட முட்டி போட்டுட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி, முழங்கால் போட்டு, கோயில்ல போய் முழங்கால் போட்டு நிற்பாங்க, அந்த மாதிரி முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டதாக சொல்றாங்க. அவருக்கு வந்து அவருடைய எதிர்காலத்திற்கு அன்னைக்கு வந்து திரையுலகத்துல ஒரு பெரிய எதிர்காலத்தினுடைய ஆபத்து வந்த போது வேற வழி இல்லாம போய் சரண்டர் ஆனார். அப்ப சவுடால் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்ப எப்படி முடிவு எடுக்கிறது யாருன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இதை வந்து அவர் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்த முயற்சி செய்யலாம். அவரு கூட இருக்கக்கூடிய சிலர் எல்லாம் முட்டாள்தனமாக திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காங்க. சென்சார் போர்டுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணும் இல்லை. அப்போ யாரு எதுக்கு பொறுப்புன்றதே தெரியாம புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவர்கள் அவருடைய கட்சியில இருக்காங்க. அது அவர்களுடைய அரசியல் புரியாம இல்லைனால இருக்கக்கூடியது.
ஆனா குறைந்தபட்சம் ஒரு அரசியல் தலைவனாக தன்னை அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஜய் ஆழமாக யோசிக்கணும். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? நம்ம இதை சாதகமாக பயன்படுத்துறதுன்னு சொன்னா பாஜகவை எதிர்த்து நிக்கிறதுக்குள்ள தைரியம் இருந்ததுன்னா சாதகமாக மாற்றலாம். பாஜக தான் இதுக்கு காரணம், மோடி தான் இதுக்கு காரணம், அமித்ஷா தான் இதுக்கு காரணம், அதனால நாங்க அவருக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம், கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் கூட நடத்தலாம். ஆனா அதுக்கு அந்த தைரியம் அவருக்கு இருக்கா? இப்போ இந்த வழக்குகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு தைரியமாக முடிவெடுப்பாரா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னாக்கி ஏற்கனவே மண்டியிட்டது போல மண்டிட்டு சரி நீங்க என்ன சொல்லுங்க செய்யறேன், கூட்டணியில இருக்கணுமா கூட்டணியில இருக்கிறேன், இல்ல ஆதரவாளராக இருக்கணுமா ஆதரவாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அவர் டெல்லி போகும்போது பாஜகவினுடைய ஆட்கள் அவரை கட்டாயமாக சந்திப்பார்கள். பாஜகவுக்கும் இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க, அவங்க சந்திப்பாங்க, பேசுவாங்க, வாய்ப்பு இருந்தா அமித்ஷாவை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இவ்வளவு அப்பட்டமா தெரியுது இப்படிப்பட்ட நெருக்கடி தர்றாங்கன்ட்டு, ஏன் அவர் ஸ்டேட்மெண்ட் விட மாட்டேங்கிறாரு? தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு லெட்டர் பேட்ல வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலாமே. கொள்கை எதிரியான பாஜக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை தருகிறது, தேர்தல் பயம் வந்துவிட்டது, தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோம் என்று அவர்களுக்கே புரிந்துவிட்டது. இது ஒரு அட்வான்டேஜா அவர் பயன்படுத்தலாம் சார். நல்ல ஒரு சான்ஸ் தானே விஜய்க்கு. பயன்படுத்தணும்னா அவருக்கு பயம் இல்லாம இருக்கணும் இல்லையா? அவருக்கு என்னைக்கு துணிச்சல் வருதோ அன்னைக்குதான் அதை செய்ய முடியும். இன்னைக்கு அந்த துணிச்சல் இது வரைக்கும் வந்ததாக தெரியல. அவர் எதிர்பாராத விதமாக இந்த வழக்கு சிபிஐக்கு போச்சு. அவங்களே தான் கேட்டாங்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி. சிபிஐ எப்படியெல்லாம் நடக்கும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சிபிஐ எப்படியெல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக கடந்த காலத்துல செயல்பட்டு இருக்கிறது என்பதை பார்த்திருக்கணும். இப்ப சிபிஐ கையில குடிமை மாட்டிடுச்சு. அவரை விட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க, முதல்ல கூப்பிடாதனால. இப்ப அவருக்கே சமன் வந்திருக்குது. அப்ப குற்றப்பத்திரிகையில அவரை சேர்ப்பதற்கான வாய்ப்பு என்பது கூடிடுச்சு. அப்ப அவர் அடுத்த கட்டமத்துல போகும்போது அவர் ஒரு அக்யூஸ்டாக நிக்கணும், குற்றம் சாட்ட நபராக கோர்ட்ல போய் நிக்கணும். அதற்காக வாதாடுவதற்கு வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி வெற்றி பெறணும். அப்போ இதெல்லாம் தேர்தலில் ஒரு பாதிப்பை உருவாக்கும். அது ஒவ்வொரு நாளும் விவாத பொருளாக ஊடகத்துல வரும் இல்லையா? அங்க என்ன பேசினாங்க, என்ன விசாரிச்சாங்க, அது ஒவ்வொன்றுக்கும் பத்திரிகையாளர்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க, இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் அதை வச்சு நிறைய கதை எழுதுவாங்க. அப்படி வரும்போது மக்கள் மத்தியில அது ஒரு விவாத பொருளாக அது இவருக்கு விஜய்க்கு நெகட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் பயப்படுறாங்க. பாஜக பயப்படாம துணிச்சலா எதிர்த்து நின்னாலும் ஆபத்துன்னு ஒரு பயம். அவங்கள்ட்ட அடிபணிந்து போனால் நம்ம அரசியல் எதிர்காலமும் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு பயமும் இருக்கும். சோ இது ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை. முடிவெடுக்க வேண்டியது விஜய் தான். சார் நீங்க விஜய ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு சார். அவர் தலைவா படத்துல அவர் நடிகரா இருந்தாரு, இப்போ ஒரு கட்சியினோட தலைவர் ஆயிட்டாரு, அடுத்த முதலமைச்சர் நான் தான் சொல்றாரு, திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அவர் இப்போ ஒரு தலைவரா இருக்காரு சார். அவர் அப்போ ஒரு நடிகரா இருந்தாரு, இப்போ ஒரு தலைவர். அதனால அவர் சமரசம் இல்லாம இந்த தேர்தல்ல நிப்பாரு. இன்னும் சொல்ல போனா அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல மலேசியால நடக்கும் போது அவர் பேசியிருக்கிறார், முன்கூட்டியே கணிச்சிருக்கிறார். இந்த மாதிரி நான் சும்மாவே என் படத்துக்கு இப்படி இது பண்ணுவாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க, இப்ப நான் அரசியல் தலைவரா வர ஆயிட்டேன், அதனால எனக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே ஹிண்ட் கொடுத்துட்டாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி தானே வந்திருக்காரு இந்த அரசியலுக்கு. அதாவது அவர் ஒரு தலைவர் என்பதை இன்னும் நிரூபிக்கல. அங்க போய் பட வெளியீட்டுக்காக போன போது கூட அந்த அரசு போட்ட எல்லா உத்தரவுகளையும் பின்பற்றி தான் அவர் அங்க ஒரு கொடி இருக்கக்கூடாது, துண்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் அவர் அந்த லான்ச் நடத்திட்டு வந்தார். எதுக்காக இன்னொரு நாட்டுல போய் லான்ச் நடத்தணும்ன்றதே கேள்வியாக இருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் நடத்தல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இதுவரை அவர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாணியை பார்க்கும்போது எங்க அவர் தன்னுடைய தலைமைத்தன்மத்தை, தலைமை பண்பை நிரூபித்து காட்டியிருக்கிறார். கண் முன்னால மக்கள் சாகிறார்கள்,
சினிமாவிலன்னா ஓடி குதிச்சு போய் தூக்கிடுவாங்க. அவர் பார்த்துட்டு தான் இருந்தாரு. ஆம்புலன்ஸ் வருது, பிரச்சனைகள் நடக்குது. அதை சரி செய்வதற்கான எந்த முயற்சியும் அவருடைய தொண்டர்களே செய்யல. அதுக்கு பிறகு இது பற்றி விசாரணை வருது. விசாரணை வரும்போது அவர் திமுகவையே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க கொடுத்த டைமுக்கு பல மணி நேரத்துக்கு பிறகு வெனிவு போனதுதான் பெரிய பிரச்சனை என்பதை காவல்துறையே சொல்லுது. அது உண்மை. நீங்க ஏன் அந்த டைமுக்கு கரெக்டா போகல அப்படின்றதுல அவர் தானே தப்பு பண்ணியிருக்கிறாரு. அப்போ தவறு செய்யும் போது தவறை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பதும் ஒரு தலைமைத்துவம். ஒரு தலைவனுக்கு அந்த தன்மை வேண்டும். அந்த தலைமை பண்பை அவர்கிட்ட பார்க்க முடியல. அடுத்து ஒரு பக்கத்துல திமுகவை எதிரின்றாரு, பாஜக எதிரின்னு சொன்னாரு. ஆனா கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது பல இடங்களில் தாக்குதல் நடந்ததை பற்றி ஒரு வலுவான அறிக்கை கொடுக்கல, ஒரு பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க. தீவிரவாதிகள் யார் அதுல நடத்தினது? இந்துத்துவ தீவிரவாதிகள் தானே. அப்ப அதை பகிரங்கமா சொல்லணும்ல. அவங்க பின்புலத்துல யார் இருக்காங்கன்றத சொல்லி கண்டிக்கணும்ல. RSS கண்டிக்கணும்ல. அதெல்லாம் அவர் செய்யறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அவர் இன்னும் தடுமாற்றத்துலதான் இருக்கிறார். அவர் சினிமா உலகத்துக்கும் அரசியல் உலகத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறார். அவர் தலைமை பண்பு நிரூபிக்கப்பட வேண்டும் என்றால் அவரு பல விஷயங்கள்ல செயல்பாட்டில் காட்டணும். ரெண்டாவது, ஒரு தேர்தல்ல ஜெயிச்சு காட்டணும். நீங்க ஒரு தேர்தலை சந்திக்கும் போதுதான் யார் தலைவன், யாரு மக்கள் எவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி புரியும். சீமானும் ஒரு டைம்ல ஒரு பெரிய தலைவன் தான் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்தாரு. இன்னைக்கு அவருக்கு 5-6% மேல ஓட்டு வாங்கவே முடியலையே. தொடர்ந்து முயற்சி செய்தாலும் அதை வச்சு பிரயோஜனமே இல்லையே. ஒரு கட்டத்துல வேற வழி இல்லாம யார்கிட்டயாவது பேரம் பேசி எங்களுக்கு 2 சீட்டு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை தானே வரும். ஸோ அதனால விஜய் முதல்ல ப்ரூவ் பண்ணணும். அடுத்த எலெக்ஷன்ல நின்று அவருக்கு எத்தனை ஓட்டு கிடைக்குது, அவருக்கு கட்சிக்கு எத்தனை MLA வர்றாங்கன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவு செய்ய முடியும். இப்பவே அவர் சினிமாவில் இருக்கக்கூடிய இதுல இருந்து மாறி ஒரு அரசியல் தலைவராக மாறிவிட்டாருன்னு நான் ஏற்றுக்கொள்வேன். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.